நாம் ஒரு மிகப்பெரிய மாநாட்டை தமிழகத்தினுடைய மூதூர் மதுரையிலே நடத்த வேண்டும் என்று தீர்மானித்திருக்கின்றோம். வருகிற செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி மதுரையிலே நாம் கூட இருக்கிறோம். அந்த மாநாடு வெறும் கூடி கலைந்தோம் என்பதாக இருக்காது. கொள்கையை வகுத்தோம், அதை நிறைவேற்றப் போகிறோம் என்ற லட்சிய முழக்கத்தை நாட்டுக்கு அறிமுகப்படுத்துகின்ற மாநாடாக அந்த மதுரை மாநாடு அமைகிறது. அந்த மதுரை மாநாட்டிலே நம்முடைய எதிர்கால திட்டம் என்ன, தமிழ்நாட்டை எத்திசை நோக்கி அழைத்து செல்லப் போகிறோம், எந்த லட்சியத்தை அடையப் போகிறோம் என்கின்ற விரிவான விளக்கத்தை நம்முடைய தலைவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க இருக்கின்றார்கள். அதனுடைய முன்னோடியாக நம்முடைய கழக ஒருங்கிணைப்பாளர் OPS அவர்கள் அன்றைக்கு இலட்சிய உரையாற்ற இருக்கின்றார். அந்த பார் சிறுத்ததோ மாநாடு பெருத்ததோ என்கின்ற அளவுக்கு பல லட்சக்கணக்கான மக்களை நாம் அங்கே சந்திக்க இருக்கிறோம். அந்த மாநாட்டுக்கு முன்னோட்டமாக மாவட்டங்கள் தோறும் கழக செயலர்கள் கூட்டத்தை மாவட்ட செயலாளர்கள் நடத்துவார்கள். முதல் கட்டமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வருகிற 20ஆம் தேதி காஞ்சிபுரம் வருவாய் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் நடத்துவார்கள். வருவாய் மாவட்டம் தோறும் மாவட்ட செயலாளர்கள் கழக செயலர்கள் கூட்டத்தை நடத்தி மாநாட்டை சிறப்பு பற்றி எடுத்து சொல்லவும், மக்களை அங்கே அழைத்து வரவும் அவர்கள் முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ஆகவே நாம் யார் பின்னாலும் போகப் போவதில்லை. நாம் யாரையும் எதிர்பார்த்து அரசியல் நடத்தவில்லை. ஏற்கனவே எல்லா பொறுப்புகளிலேயும் நம்முடைய அருமைமிகு ஒருங்கிணைப்பாளர் OPS அவர்களும் இருந்திருக்கிறார்கள், நானும் இருந்திருக்கிறேன். ஆகவே எங்களுக்கு அமைச்சரவையோ அல்லது முதலமைச்சரோ அல்லது பதவிகளையோ நாங்கள் எல்லாம் பார்த்து விட்டு வந்திருக்கிறோம். பல பேர் இன்னும் பார்க்க துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகையினாலே மிகச்சிறந்த அரசியல் முடிவை, தெளிவான தீர்மானத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக வருகிற 2026 நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் எத்தகைய முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு வழிகாட்டுகின்ற அளவிலே அந்த மாநாட்டிலே நம்முடைய முழக்கம் இருக்கும், நம்முடைய கொள்கை பிரகடனம் இருக்கும், நம்முடைய எதிர்கால திட்டம் இருக்கும். 2026 தேர்தல்களும் நமதே, வெற்றி நமதே என்று கூறி